வந்து உட்காருங்கோ, எல்லோரும் இணைந்து செய்து கொள்வோம். கைப்பிடிப்பு கால் பிடிப்பு உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக செய்து அதனை நிவர்த்தி செய்து கொள்ளும். கால் பிடிப்பு நாடி பிடிப்பு இருந்தாலும் அளவு செய்வோம். எனக்கு கழுத்து பிடிப்பு ஏன்ற அளவு செய்வோம். கழுத்து நோவு சரியா என்னன்னு தெரியல, குளிர் பட்டு சரியா. எங்கேயாவது கொழுவு பட்டுங்க அப்படித்தான் நாதிக்கு எனக்கு அதிகமா நாதிக்க கொழுவுறது. சங்கிலி எது வச்சிருக்கிறீங்களா? சங்கிலி எதுவும் இருக்கா கொழுவி பிடிக்க? கொழுவி பிடிக்கிறதுக்கு இருக்கும். அது என்னமோ தெரியாது. ஓரளவு இளம் வயதுல இருந்து அது இருக்குது. ஆனா அதை எடுபட்டதான். சரி, நன்றி. யாரு செய்ய போறீங்க? யாரு கோச்? ஜெயமுரளி காணம். செல்வியக்காவா அல்லது நவலவதி அவர்களா? செல்வியக்காவா? நவலவதி செய்யறேன். நவலவதி என்ன செல்வியக்கா கை உயர்த்தினீங்களா அல்லது? சரி, அப்ப செல்வி அக்கா நாளைக்கு நவல அக்கா வாங்க. நன்றி. நவலவதி செய்ய போறாங்க பரவாயில்ல. உள்ளுக்கு என்னவா இருந்தாலும் உஷாரா நிற்பேன். நல்லது நல்லது. அப்படித்தான் இது பழகுவோம் நாங்கள். ஏனண்டா இப்ப மற்றவைக்கு சொல்லியோ இதொண்டோ ஒன்றும் பெற போறதில்ல. எந்த விஷயமும் முதல் ஒரு நிமிடம் எந்த விஷயமும் மற்றவைக்கு சொல்லி ஒன்றும் மாற போறதில்லை. நாங்களாத்தான் இருக்கோம். எந்த விஷயம் என்றால் நாங்கள் இப்போது ஜோவாவுக்கு மாணி சரியா? நன்றி. ஆரம்பித்துக் கொள்வோம். நவலவதி அக்கா மற்றும் மனிதர்கள் எல்லோருக்கும் நன்றி. வாங்க சொல்லி அக்கா வணக்கம். சரி, இப்போது உங்கள் மூச்சினை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த மூச்சை விட்டு எடுங்கள். இனி உங்கள் உடலுக்கு துள்ளலை கொடுத்து தட்டி கொடுத்து காலை உயர்த்தி கையை உயர்த்தி உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். உற்சாகம் இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாது. உண்மைதான் உண்மைதான். கழுத்துகள் காலுகள் உடல்களை கைகளை எல்லாத்தையும் அசைத்து உஷாராக்கி கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் 10 தோப்பு கரணம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கையாலை ஒரு ஆட்டி போட்டு உங்கள் தலைக்கான பயிற்சி மேலும் கீழும் பக்கம் சார்பிலும் வட்டமாகவும் செய்து கொள்ளுங்கள். 8 முறை செய்வோம் எல்லாத்தையும். 1 2 3 4 5 6 7 8. இனி பக்கவாட்டமாக 8 முறை. 2 3 4 5 6 7 8. நீ வட்டமாக சுற்றி கொள்ளுங்கள். வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும். 4 5
6 7 8. இதற்கு மறுபக்கமாக 2வது 3 4 5 6 7 8. இனி உங்கள் கைகளை தோள்களில் வைத்து வட்டமாக முன்னும் பின்னும் 8 தரம் சுற்றுங்கள். 1 2 3 4 5 6 7 8. இனி மாற்று பயிற்சி. பின்பக்கமாக 2 3 4 5 6 7 8. அப்படியே கைகளை முன்னால் நீட்டி மடக்கிக் கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8. அதே கைகளை நீட்டின வண்ணம் உங்கள் கை விரல்கள் அதாவது என்ன மணிக்கட்டோட உங்கள் கைகளை சுத்தி கொள்ளுங்கள். பலமுடமாக உங்கள் தோள் மூட்டுக்கு நேராக உங்கள் கைகள் நிற்பது சிறப்பு. உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2 பக்கமும் சுற்றுங்கள் பலமுடமாக. அதே போல உங்கள் கைகளுக்கு கிரீமை போட்டு விரல்களை அழகாக வருடி விடுங்கள். கைகள் விரல்களை தடவி எங்களுக்கு உதவும் கைகளை ஒரு மெல்லிய செல்லமாக ஒரு தட்டுதலை கொடுத்து கொள்ளுங்கள். முன்னுக்கு பின்னுக்கு பக்கமாக 2 கைகளையும் கை விரல்ல இருந்து தோள் மூட்டு வரை தட்டி அதற்கு தடவி கொடுங்கள். 2 கைகளையும் அதே கைகளை 2ம் பொத்தி பிடித்துக் கொண்டு உங்கள் முடிந்தவரை கைகளை பின்னால் சென்று சுற்றுவோம். 2 3 4 5 6 7 8. இனி உங்கள் கைகளை 10 நீண்ட பயிற்சியை செய்வோம். 1 2 3 4 5 6 7 8. இனி அப்படியே குனிந்து நின்று உங்கள் கைகளை முன்பின்னாக கைவீசு செய்யுங்க. 2 3 4 5 6 7 8. நீ அதே கைகளை ஒரு கையை இப்படி பின்னால் விசிக்கு முன்னால் செய்யும். மற்ற கையையும் அதே மாதிரி செய்யும். நீ இடுப்பிலே கையை வைத்து உங்கள் வயிற்று பகுதியை பெரிதாக வட்டமாக சுற்றி கொள்ளுங்கள். 2 3
4 5 6 7 8 மறுபக்கமாக 8 முறை 2 3 4 5 6 7 8 இனி பெரிதாக 8 போட்டுக் கொள்ளுங்கள் 2 பக்கம் 1 2 3 4 5 6 7 8 மறுபக்கம் 2 3 4 5 6 7 8 இனி உங்கள் 2 கைகளையும் முழங்காலில் வைத்து கொஞ்சம் குனிந்து முழங்காலை பலம் இடமாக சுற்றுங்கள். 3 4 5 6 7 8 இனி மற்ற பக்கமாக 3 4 5 6 7 8 இனி உங்கள் காலுக்கான பயிற்சி. கால்களை குதிக்கால் நுனிக்காலில் 1 2 3 4 6 7 8 9 இனி பக்கவாட்டில் நில்லுங்கள். விரல்களால் நீங்கள் நடவுங்கள் கொஞ்ச தூரம். பின்னர் குதிக்காலினால் விரல்களை உயர்த்தி குதிக்காலினால் நடவுங்கள். இனி பக்கவாட்டில் நடவுங்கள். பாதங்கள் உட்பக்கங்களை உயர்த்தி பக்கவாட்டில் முன்பின்னமாக இடம்பலமாக நடவுங்கள். இனி உள்பக்கத்தால் நடவுங்கள். பக்கங்களை தூக்கி இனி திரும்பவும் விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல் குதி விரல் குதி. நீங்க விரலில் ஒரு 5 செகண்ட் நில்லுங்கள். பின்னர் குதியில் 5 செகண்ட், முடியாவிட்டால் பிடித்துக் கொண்டு. இனி ஆசனங்களுக்குள் செல்வோம். அதே நேரம் தர்ஜினி அவரோடு சொல்லியிருந்தார்கள், பயிற்சி நிறைவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இல்ல ஒருவர் மாதிரி ஒரு பயிற்சி செய்யுங்கள் சொல்லி. யார் செய்ய போறீங்க? நான் வேற யாக்கள் செய்கிறதா? பயிற்சிகள் இருக்குத்தானே. அதான் இப்ப நான் சொல்றேன், இப்படி காலை தூக்கி இப்படி. வாணி இல்ல அது புதுசு இல்ல, அது ஏற்கனவே செய்தது. வாணி நான் ஒன்று செய்யறேன். ஓகே, நான் ஒன்று செய்யறேன். எதுக்கானதுன்னு சொல்லுங்க. எதுக்கானதுண்டு? இப்ப நீங்கள் கை செய்வீங்க தானே, இப்படி கைக்கானது. சரி, ஓகே. கைக்கானது வலிமையாக நாங்கள் கையை இப்படி
இப்படி இப்படி செய்யவும் தானே. ஓ இது நீங்கள் கை தண்டையும் இப்படியும் இப்படியும் இப்படி மேலும் இப்படி கீழே மாத்தி மாறு. சரி ஓகே இப்படி இப்படியா? மாத்தி மாத்தி மாற்றி மாற்றி ஓகே 10 தடவை செய்யுங்க. உண்டு மாறி 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 கை மேலையும் கிடை ஒருக்கா மேல ஒருக்கா கீழே. ஒருக்கா மேலுக்கு ஒருக்கா கீழுக்கு வாங்க இப்படி. இல்லை அப்படிதான் செய்கிறேன் அப்படிதான் செய்கிறேன். இந்த ஓகே ஓகே வலது கை மாறி வருது. ஓகே வலது கை ஓகே இந்த பக்கம் பிறகு இடது கை மற்ற பக்கம். ஓகே ஆமா ஆமா மாத்தி. ஓகே அப்படிதான் செய்கிறேன். ஓகே ஓகே நன்றி நன்றி. 10 தடவை செய்யுங்கள். இது கைக்கு உங்களோட ரத்த ஓட்டத்துக்கு நல்ல ஒரு இல்லை பயிற்சி. தமிழக்கா இப்படி 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 மாறி மாறி இப்படி கை காட்டி இருப்போமல்லோ ஆம். அப்படி அப்படி அதே மாதிரி கையை இது இங்க விசிக்கி இது செய்யணும். தொடணும், இந்த கை மற்ற முழங்கையை தொடணும். இப்படியா? இப்படி கட்டு ஆமா. பிடிக்கும். ஓ வேகம் வேகமா செய்யுங்க. இங்க பாருங்க அக்கா. சரி நன்றி. நன்றி இந்த புதுசா நன்றி செல்வகா நன்றி. ஆகவே நன்றி. நாளை இன்னொருவர் இன்னொரு எதுக்கான ஆமா பயிற்சி இல்ல சொல்லுங்க. நானே தர்ஜினி வருவேன். அவர் வருவார், வந்தாலும் அவர் சொல்லுவார் உண்டு. ஓகே ஆமா ஆமா சரி அவர் யார் நாளைக்கு வேறு ஒன்று நன்றி. தெரியாது. ஓகே ஓகே அடுத்த ஆசனத்துல எல்லா ஆசனங்களும் செய்வா. வாணி, ஆசனம் என்னன்னு சொல்லுங்க. ஆசனம் எல்லாம் செய்யவா. ஆசனம் அந்த மும்மூன்று செய்யறதுல ஒவ்வொன்றை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆமா முன்முண்டு நிலைகள். ஓகே மும்முண்டு இல்லாம அந்த மூன்று மூன்று செய்யறது 3 இருக்கல 9 ஆமா அதில் ஒவ்வொன்றை செய்வோம், மற்றது 3 செய்வோம். உக்கட்டாசனம் முதலாவது திரிகோணாசனத்துல உட்கட்டாசனம். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கோணாசனம். ஒரு பக்க வளைவு, கையை காதோட தூக்கு, சேர்ந்து நிற்பது சிறப்பு. 2 3 4 5 6 7 8. மாற்று பக்கமாக கைகளை தூக்கி 1 2 3 4 5 6 7 8. இனி தேவியாசனம். 1 2 3 4 5 6 7 8. இனி விரிச்சி ஆசனம். கால்களை முன்பக்கமாக வைத்து மரம் போல் நில்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8. இனி மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8. இனி ஏக போக ஆசனம். உங்கள் கால்களை ஏக பாதாசனம். பாதாசனம் ஏக பாதாசனம். ஏக பாதாசனம். 1 2 3 4 5 6 ஏக பாதாசனம். 7 8 9 10. இனி மாட்டாசனம். 1 2 3 4 5
6 7 8. இனி திரிகோணாசனம். காலை கொஞ்சம் அகலமாக வைத்து கையை ஒரு பக்கம் உயர்த்தி மறு கையை கீழே வைத்து மேலே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இனி மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8. இனி நின்ற தனுர் ஆசனம். உங்கள் கால்களை பின்னால் வளைத்து விரல்களை பிடியுங்கள். 1 2 3 4 5 6 7 8. இனி அதற்கு மாற்றாசனம். 1 2 3 4 5 6 7 8. இனி பிரயாசனம். உங்கள் கைகளை ஒன்றாக பின்னால் வைத்து விட்டு பின்னால் எவ்வளவு முடியுமோ அளவுக்கு வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8. பின்னர் கைகளை கொண்டு போன மாதிரி ஒவ்வொன்றாக முன்வை. என்ன 2 ஆசனம் இருக்குன்னு அட்டகடியாசனம். உங்கள் கைகளை காதூரமாக உயர்த்தி மறுபக்கமாக உங்கள் உடல் வளைவை செய்து கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஒரு கை காதோட வர மற்ற கை உங்கள் உடலோடு நிற்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8. இனி திரிகோண ஆசனம் செய்தாச்சு. திருவாசனம் செய்துட்டோம். இனி 2 இருக்குது. வீரபத்ராசனம், தடாசனம். இப்ப தடாசனம். நுனிக்காலில் நின்று 2 கைகளையும் பொத்தி உயர்த்தி தலைக்கு மேலே வைத்து நில்லுங்கள். விரல்களை 1 2 3 4 5 6 7 8. வீரபத்ராசனம். வீரபத்ர ஆசனம். கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்து கைகளை உயர்த்தி உங்கள் முழங்காலை ஒரு சற்று மடித்து மற்ற காலை 2 கை விரல்களை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. மெதுவா. இனி மாற்றாசனம். அதே மாதிரி காலை வைத்து ஒரு கையை உயர்த்தி கண்களால் அந்த கை விரல்களை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இனி கண் பயிற்சிக்கு வருவோம்.
ஆசனங்கள் முடிவிட்டது. உங்கள் கண்களை மூடி மேலும் கீழும் பக்கவாட்டிலும் வட்டமாகவும் இடம் பலமாக சுற்றி கொள்ளுங்கள். 8 முறை. 3 4 4 5 6 7 8 பக்கவாட்டில் 1 2 3 4 5 6 7 8 இனி வட்டமாக இடமிருந்து பலமாக பலமிருந்து இடமாக கண்களை சுற்றுங்கள். 1 2 3 4 5 6 7 8 அதே போல பலமிருந்து இடமாக இடமிருந்து பலமாக மறுபக்கம் 2 3 4 5 6 7 8 இனி கண்களை மெதுவாக திறந்து மேலும் கீழும் அதே மாதிரியே செய்வோம். மேலே 3-4 செகண்ட் பாருங்கள், கீழே பாருங்கள். பக்கவாட்டில் 2 நிமிஷம் 2 செகண்ட். இனி மூச்சு பயிற்சிகள் போவோம். மூச்சு பயிற்சி செய்வோம். உங்கள் மூச்சை நன்றாக மேலெழுத்து உள்ளிழுத்து விடுங்க விரைவாக. இனி உங்கள் இடது மூக்கால் மூச்சை உள்ளிழுத்து வலது மூக்கால் வெளியே விடுங்கள். உங்கள் பெருவிரல்களை வலது மூக்கிலும் மோதிர விரல்களை மறு மூக்கிலும் வச்சு அதனை இனி ஒரு மூக்காலே மூச்சை உள்ளிழுத்து இந்த நேரம் 2-3 செகண்ட் வைத்துட்டு திரும்ப விடுங்க அதே மூக்கினா. இனி மறுமூக்கலான செய்யுங்க. இனி மூக்கினால் எடுத்து வாயினால் அந்த மூச்சை விடுங்க.
இனி தேனி பயிற்சி செய்வோம். கைகளை பெருவிரலை காதனை பொருத்தி கொண்டு உங்கள் கண்களை மூக்குக்கு கீழ் மூக்குக்கு மேலாக 2 விரலாக வைத்துக் கொண்டு உங்கள் மூச்சினை எடுத்து திரும்ப விடுங்கள். தேனி போல சத்தம் வரும். இனி உங்கள் உடம்போடு பேசும் நேரம் அமைதியாக இருந்து பத்மாசாசனத்தில் இருந்தோ கதிரையில் இருந்தோ உங்கள் உடம்போடு பேசிக்கொள்ள வேண்டிய நேரம். எங்களுக்கு இந்த உடம்பினை தந்த இறைவனுக்கும் இந்த பயிற்சியை செய்து நாங்கள் இந்த உடம்பை ஆறுதல் படுத்தி எங்களுக்கு நலனை கொடுப்பதற்காக பெரும் சூரிய சந்திர இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலில் இருந்து தலை வரை எங்கள் உடல்கள் நன்றாக இயங்குகின்றன. நலமாக இருக்க வேண்டும். நாங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியினை செய்து கொண்டு வருகிறோம். காலில் உள்ள விரல் நகங்கள், அந்த நரம்புகள், இரத்த நாளங்கள் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றன. காலில் பாதம், மேல் பாதம், கீழ்பாதம், பின்குதி பகுதி, முன்பகுதி, காலில் தசை நாற்பகுதிகள், முழங்கால்கள், முழங்காலுக்கு பிற்பகுதி, துடைப்பகுதி, துடையின் பின்பக்கம், முன்பக்கம், உஷ்ணபாகம், இவையெல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பின் முள்ளந்தண்டு, முதுகு பகுதி, பின் கழுத்து பகுதி, தோல் பகுதி, தோல் மூட்டு பகுதி, கைகள் 2, கைகள் மேல் கையிலிருந்து விரல்கள், விரல் நுனிகள், நிகங்கள், நரம்புகள், நாளங்கள், உள்ளங்கை, பின்னங்கை, உங்கள் மணிக்கட்டு பகுதி, முழங்கைகள் எல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நாங்கள் வேலை செய்வதற்கும் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றன. பின்பிரடி பகுதி, தலைப்பகுதி, தலையில் உள்ள மயிர்கள், வேர்கள், நுனி மயிர்களின் அடிப்பாகங்கள், மூளையோட சேர்ந்த நரம்புகள் எல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போல நெற்று பகுதி, எங்கள் கன்னங்கள், கண்கள் 2, கண் புருவங்கள், மூக்கு துவாரங்கள், உள்ளிருக்கும் பாகங்கள், எங்கள் வாய்ப்பற்கள், நாக்குகள், உள்நாக்கு, கீழ்த்தாடை, 2 காதுகள் எல்லாம் சிறப்பாக இயங்குகின்றன. பார்க்க, கேட்க, சிந்திக்க, பேச எல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அதே போல முன்கழுத்து பகுதி, கழுத்தில் உள்ள எங்கள் சுவாச குழாய்கள், இதய பகுதி, இதயத்துக்கு இரத்தோட்டம் எல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
நுரையீரல் எல்லாம் சிறப்பாக இயங்குகிறது. வயிற்றுப் பகுதி, வயிற்றில் உள்ள கல்லீரல், மண்ணீரல், குடற்பகுதிகள் எல்லாம் சிறப்பாக இயங்குகிறது. நாங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல காலிலிருந்து தலைவரை எங்கள் உடல்கள் எங்களை நடக்க போக வைக்க வேலைகள் செய்வதற்கும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் மனங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது. நாங்கள் இறைவன் தந்த இந்த உடம்பினை பாதுகாப்பதற்கும் எங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உடற்பயிற்சியை செய்து நாம் ஆரோக்கியமாக இருப்பதோடு மற்றவர்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த பயிற்சிகளை எல்லோரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இறைவனுக்கும் இந்த பயிற்சிகளை ஊக்குவித்து சொல்லி தந்தார் தர்சினி சண்முகனார் அவர்களுக்கும் அதை இந்த பாமுகத்தில் கொண்டு நடத்த உதவும் எங்கள் பாமுக வாணி நடாமுகன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி எங்கள் உடம்புக்கு நன்றியை சொல்லுங்கள். 2 கைகளை தேய்த்து உங்கள் கண்களில் ஒத்தி வணங்கிக் கொள்ளுங்கள். நன்றி. மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். எங்கள் பக்கமாக வந்து 120 டேஷ் 121 3 121 சிறப்பு நடுவதி. உங்களுக்கு வாழ்த்து கூறி விடவருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள், வாழ்த்துக்கள். அன்பான சகோதரி ஆசிரியர் தர்ஷினி சண்முகனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த கலம் சிறப்பித்த சகோதரி இல்லவதி நவலேஸ்வரன் நவலவதி சகோதரிக்கும் கலம் சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சார், எல்லாரும் நன்றி. மிக்க நன்றி. நன்றி நலக்கா. நன்றி எல்லோருக்கும். நன்றி தெரிஞ்ச சம்பநாதன். நன்றி, வணக்கம்.